பாடுவோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவோங்க, பாடுவோம். கர்த்தர் பெரியவர். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும் அவருடைய நாமம் உயர்த்தும் பொழுது. எனவே நம்ம கவலைப்பட வேணாம், எனவே நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் மத்தேயு 8:24 கடல் கொந்தளிக்குது, படகு அவிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவரோ நித்திரையாக இருந்தார். அவருடைய சுயம் சார்ந்து நித்திரையில் இல்லை. நீச்சல் தெரியும், தப்பிச்சிடலாம், அப்படிலாம் இல்லை. எந்த மனுஷனால நீச்சல் தெரிஞ்ச கடலில் அதிக அனுபவம் உள்ள அந்த மனிதர்கள் எல்லாமே இங்கே பதறிட்டு இருக்காங்க. ஆண்டவரே நாங்கள் அழிய போகிறோமே அப்படின்னு கத்தி கதறிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார். அவர் சுயம் சார்ந்து, இந்த பூமியை சார்ந்து, இந்த கடலை சார்ந்து, இந்த தட்பவெப்ப சூழ்நிலையை நினச்சி அவர் நித்திரையாக இல்லை. பயத்தில் அவர் தூங்கிட்டு இல்லை, அவர் விசுவாசத்தில் தூங்கிட்டு இருக்காரு. என் அப்பா வானத்தையும் பூமியும் படைச்சவர் எங்கள் அப்பா, எனக்கு அப்படி ஒரு அழிவு இல்லை, நான் நிச்சயமாக மூழ்கி போகிறது இல்லை அப்படின்ற விசுவாசத்தோட கர்த்தர் தூங்கிட்டு இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜீவனையும் பாதுகாக்கும்படியாகத்தான் அவர் அந்த போட்டில் இருந்தார் அப்படின்றத நம்புறீங்களா? ஆமாங்க, நாம் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், நாம் கர்த்தரால் ஆள பிறந்தவர்கள். நம்முடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.